Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுக்கு குழம்பு. இந்த சுக்கு குழம்பை நம்ம வாரம் ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அஜீரண பிரச்சனையே இருக்காது. இது மாதிரியே மிளகு குழம்பு, கடுகு குழம்பு எப்படி செய்யறதுங்கற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சுக்கு மல்லி காஃபி, சுக்கு குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது. வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சுக்கு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த அளவெல்லாம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடராக எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம வரமிளகாய் ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இந்த குழம்புல மிளகோட காரமும் சுக்கோட காரமும் தான் அதிகமாக இருக்கும். அதனால் மிளகாய் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நான் சுக்கு எடுத்திருக்கேங்க. சுக்கை வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப சுக்கு சேர்த்துக்கிட்டாலும் குழம்பு வந்து ரொம்ப கசப்பான மாதிரி ஆகிடும். அதனால் 4 பேர் சாப்பிட்றதுனா இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த சுக்கை வந்துட்டு நம்ம இப்படியே சேர்த்தோன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நல்லா கல்லில் வச்சு தட்டிட்டு கூட வறுத்துக்கலாம், இல்லைனா வறுத்துட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம தட்டிட்டு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் வந்து முழுசாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது பக்கத்தில் இருக்கிற பூண்டும் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக சேர்க்க போகிறோம். இது போக ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த குழம்பு வறுக்கிறதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். முதல்ல இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த சுக்கையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாதுங்க. பார்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க குழம்பு. நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க, ஒரு 3 நிமிஷம் வதக்குனிங்கனாலே போதும். இப்போது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த ஹீட்லேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும்போது இந்த சுக்கை மட்டும் நல்லா கல்லில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நேரடியாக மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பிளேடு வந்து வீணாக போயிடும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. நான் பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்ல இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் நல்லா உடையட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயமும் 4-5 பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சர் ஜாரை லைட்டாக அலசி இதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த புளியை சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான சுவையான சுக்கு குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு வந்து சுக்கு வாசனையோட நல்லா கமகமன்னு அருமையாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தோட ஒரு கீரை ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சுக்கு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுக்கு குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.